வெல்கம் டு மாஸ்லம்னி கிச்சன். இன்றைக்கி தேங்காயும் மாங்காயும் வச்சு சாதம் செய்ய போகிறோம். தேங்காய் ஸ்வீட்டாக இருக்கும், மாங்காய் புளிப்பாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் போடக்குள்ள ஒரு இனிமையான சுவை கிடைக்கும். நம்ம தேங்காயும் மாங்காயும் வச்சு செய்கிற சாதத்துக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் மாங்காய் தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, வரமிளகாய், இது கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். தேங்காயையும் மாங்காயையும் நம்ம மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்காமல். இப்போ தேவையான அளவு கடலெண்ணெய். தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு. ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் தேவையான அளவு. கடுகு வெடிச்சிருச்சு, பருப்புகள் செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காயை ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி திப்பி திப்பி அரைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு. மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். பச்சரிசி சாதம் தான், நீங்கள் புழுங்கல் அரிசிலேயே இது பண்ணிக்கலாம். நல்ல பொலன்னு இதானதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சாதத்தை இதில் போட்டு கிளறலாம். அளவான புளிப்பு, தேங்காயோட ஸ்வீட்டு, மிளகாயோட காரம் 3 சுவையாக இருக்குது. உப்பு 4 சுவை. அதனால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப மைல்டான புளிப்பு தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸு இப்படி கட்டித்தாங்க. இதே மாதிரி செஞ்சு பயனடைங்கள்.